அதனாலதான் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. சரிம்மா, அப்படி அவ என்னதான் சொல்லக்கூடாத வார்த்தை சொல்லிட்டா? ஏண்டா உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? அம்மா, புரிஞ்சுடா பேசுறியா இல்ல புரியாம பேசுறியா? அம்மா புரியல இருந்தா உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், என்னன்னு சொல்ல. இத பாருடா, நான் தான் சொல்லக்கூடாத வார்த்தைன்னு சொல்றேன்ல, மறுபடியும் மறுபடியும் சொல்லணும்னா எப்படி சொல்ல முடியும்? இத பாரு, உனக்கு உண்மை தெரியணும்னா எவ சொன்னாலோ அவகிட்டயே தனியா கேட்டுக்க. அத்தை, நான் எங்கேயும் போய் எதுவுமே சொல்லல. நான் இந்த வீட்டை விட்டு போறதே இல்லைன்றது உங்களுக்கு தெரியாதா? அப்படி எங்கேயாவது போறதா இருந்தா கூட கோயிலுக்கு தானே போறேன். அதுதான், அங்கேதான், கோயில்ல தானே எல்லாத்தையும் பேசுறதுக்கு வசதியா இருக்கு. அங்கேதான் யார பத்தி வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா? இத பாருடா, இதெல்லாம் வேண்டாம். அவ பிறந்த வீட்டுக்கு போட்டும், இல்ல நான் ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடுறேன். நீ முடிவு பண்ணிக்க. வேண்டாம், வேண்டாம். நீங்க உங்க மகனை பிரிஞ்சு இவ்வளவு பெரிய வீட்டை விட்டு எங்கேயோ போய் இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நானே போறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு போறேன். நம்ம வீட்டு பூஜை அறையில நீங்க திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரரை வச்சு வழிபடுறீங்களே, அதுல ஈசனோட இணைஞ்சிருக்கிற அம்பாள் தன்னையும் தன் கணவனையும் தனியா பிரிக்க நினைச்ச பிரிங்கைக்கு சாபம் கொடுத்தாங்கன்னு வரலாறு இருக்கு. அப்படியெல்லாம் சாபம் கொடுக்கிற அளவுக்கு எனக்கு சக்தியும் இல்ல, நான் சிவன் கூட இருக்கிற சக்தியும் இல்ல. ஆனா அவ உங்களுக்கு என்னைக்காவது உண்மையை புரிய வைப்பா. அது வரைக்கும் நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். என்ன துணிச்சல் இவனுக்கு? சாபம் கொடுக்க முடியலையாமா? சக்தி அப்படி என்ன சாபம் கொடுத்துட்டா பிரிங்கிக்கு? தன்னோட அம்சமான சதையையும் உதிரத்தையும் இழந்து எலும்பு கூட போ சொன்னாளா? நானும் அப்படி ஆகணும்ன்றாளா இவ? சிவனையும் சக்தியும் பிரிச்சதுனாலதான் அந்த சாபங்கிறாளே. அப்போ அவ மனசுக்குள்ள எவ்வளவு வஞ்சகம் இருந்தா என்ன இப்படி பேசுவா? இருக்கட்டும், அவள ஏன் இப்படி தெரியுது? சிவனையும் சக்தியும் பிரிங்கி பிரிச்சது போல என் மகனையும் மருமகளையும் நான் பிரிச்சதுக்காக அந்த சக்தி இப்படி சோதனை பண்றாளா? இல்ல, இது வெறும் பிரம்மதா. அதுவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். ஐயோ, இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. வனிதா சின்ன வயசுல இருந்தே திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் பக்தியாச்சே. நாம அவளை அந்த ஊர்ல இருந்தானே எடுத்தோம். ஆமா, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு. உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சுதான் ஆகணும். ஆமா, சந்தேகமே இல்ல. உண்மையை கண்டுபிடிக்கணும்னு சொன்ன உடனே என்னோட உண்மையான உருவம் வந்துருச்சு. இப்பவே அந்த செண்பகம் வீட்டுக்கு போய் எல்லாத்தையும் விசாரிக்கணும். ஆமா, விசாரிக்கணும்.